இப்போ அந்த ஜின் வசியம் செஞ்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பொன்னும் பொருளும் சேர்க்கையாகும். மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, நிறைய பணக்காரங்க ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது உண்மையா? ஆக்சுவலி அதெல்லாம் அதில் உண்மை இருக்குது. எல்லாரெல்லாம் பண்ண முடியாது. ஓகே. அதுக்குன்னு எப்படின்னாலு அந்த காலத்துல அது வசியம் பண்ணி வச்சிருந்தனாலே ராஜாக்கள் ஜின்ன வசியம் பண்ணி வச்சிருக்கனாலே அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா இப்போ எங்க இதில் கூட ஒரு ஹிஸ்டரி இருக்கு. சுலைமான் நபி அலை இஸ்லாம் சொல்லிட்டு அந்த சுலைமான் நபி அலை இஸ்லாமும் வந்து ஒரு உலகத்துக்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க. உலகத்தையே ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு வந்துட்டு காற்று இறைவன் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். ஜின்னு ஷைத்தான் வகையெல்லாம் இறைவனுக்கு அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அப்போ அதனால வந்து அவங்களுக்கு ஜின்னை பார்க்கறதுக்கும் ஜின்னுக்கு பேசுறதுக்கும் எல்லாத்துக்கும் உள்ள உரிமை வந்துட்டு கொடுத்துருக்கும். இந்த டைமில் வந்துட்டு ஒரு நாட்டில் ஆட்சி பண்ணுற பல்கீஸ் ராக்னி சொல்லிட்டு ஒரு ராணி, அந்த ராணி வந்துட்டு இந்த சுலைமான் நபி அலை இஸ்லாமை வந்து பார்க்கறதுக்காக வரும்போது இந்த சுலைமான் நபி அலை இஸ்லாம் வந்துட்டு இந்த ஜின்னு வர்க்கத்தையும் மனிதர்களையும் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு உட்கார வச்சுட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ராணிங்க வராங்க, அவங்க வரும்போது அவங்க இங்கே வந்து அடையிறதுக்குள்ள அவங்க உட்கார்ற சிம்மாசனத்தை கொண்டு வந்து என் முன்னாடி வைக்கணும். இதில் யார் கொண்டு வந்து வைக்காங்கன்னு சொல்ல. அப்போ ஜின்னு வகையில் ஒரு தலைவர் இருக்குது, இஃப்ரீத்து சொல்லிட்டு.